பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். திரு ராம ஸ்ரீனிவாசன் கரெக்டான மெசேஜஸ் அவர் அனுப்பியிருக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கும் ஒரு கூட்டு வச்சிருக்கிறார் சில இடங்களில், உங்களுடைய ரெஸ்பான்ஸ்? ஏதோ இன்னைக்கு அவருடைய பாதம் தரையில பட்டிருக்கு போலையா. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பாதம் தரையில படுறது இல்லை, அரசியல்வாதியா இருந்தாலும். இன்னைக்கு பாதம் பட்டிருக்கு, அதை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்கிறீங்க. தெளிவா இல்லையா ஹரி, என்ன சொல்ல வர்றாரு அவரு? நீங்க புரிஞ்சுக்க மறுக்கிறீங்களா பேராசிரியர்? நீங்க யூபிஎஸ்சில பெரியாருக்கு சாதி சாயம் பூசிருக்கிறீங்கிறாரு, கட்சிகள்லாம் வண்டி வண்டியா பணத்தை இறக்குவாங்க, வாங்காதீங்கிறாரு. நல்ல மெசேஜா இல்லையா அதெல்லாம்? யூபிஎஸ்சில ஈவேராவுக்கு என்ன சாதி சாயம் பூசிருக்காங்கன்னு சொல்றேன். அவருடைய சாதி பேரோட குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. தமிழ்ல பெரியார்னு ஒரு படம் வந்ததுல ஹரி, சத்யராஜ் பெரியாரா நடிச்சு படம் நடிச்சாங்களா, அதே படத்தை தெலுங்குல டப் பண்ணாங்க. அந்த படம் எடுத்தவங்க இந்த திராவிட கும்பல், அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? அங்க ஈவே ராமசாமி நாயக்கர்னு பேர் வச்சாங்க. அப்ப யூபிஎஸ்சி இருந்ததா? ராமசாமி நாயக்கர்னு அந்த படத்துக்கு பேர் வச்சது யாரு? மோடி அரசாங்கமா? தமிழ்நாட்டுல பெரியார்னு சொல்ல ஒருத்தர் ஏன் மற்ற மாநிலங்கள்ல ஜாதி பேரோட அடையாளம் காமிக்கிறீங்க? இது விஜய்க்கு தெரியாதா? விஜய்க்கு தெரியாது. விஜய் பொறுப்பா மாட்டார்ல. ஏன் சொன்னீங்க அந்த கேள்வி? அன்னைக்கு கேட்கல நீங்க. யூபிஎஸ்சி உடனே கேள்வி கேட்கிற விஜய் பெரியார் திரைத்துறையில தானே இருக்காரு, சினிமா துறையில தானே இருக்காரு, அவரு ஹீரோவா தானே இருக்காரு, 30 வருஷமா அடிச்சிட்டு இருக்காருல்ல. இந்த கேள்வி ஏன் கேட்கல? அப்போ இந்த கேள்வி ஏன் சத்யராஜ் கேட்கல? என்ன இங்க பெரியாருன்ட்டு அங்க ஏன்பா ராமசாமி நாயக்கர்னு சொல்றீங்க? நீ அந்த கேள்வி கேட்கல? அந்த பகுத்தறிவுல அப்ப எங்க போச்சு? அது ஜாதி அடையாளம் இல்லையா? ஈவேர் அவர்கள் அவர் கைப்பட எழுதுன அவர் கையெழுத்து போட்டதுலயே ஈவே ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போட்டுருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாரு? யூபிஎஸ்சி தான் அப்படி சொல்லுதா? தமிழ்நாட்டை தாண்டி ஒருத்தர் பெரியார்னு சொன்னா யாருக்கு தெரியும்? யூபிஎஸ்சில கேள்வி கேட்கிறப்ப பேர் சொல்லிதான் கேட்க முடியும். நாம இங்க ஐயா தேசிய அடையாளம் அவருக்கு பெரியார் தானே. இங்க பாருங்க, பெருந்த காமராஜர் ஐயா அவர்களை நாம பெருந்தலைவர்னு சொல்றோம். யூபிஎஸ்சில பெருந்தலைவர்னு கேட்டா யாருக்கு தெரியும்? கப்பலோட்டிய தமிழன்னு சொல்றோம், ஐயா வஉசி அவர்களை சொல்றோம். யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர்ல கப்பலோட்டிய தமிழன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? அந்த கொஸ்டின்ங்கிறது எல்லாருக்கும் பொருந்தி வர்ற கேள்வி இல்ல, எல்லா மாநில மாணவர்களும் எழுதக்கூடிய பதில் இல்லையா? அதுல ஒரு ஆளுமையை அவருடைய பெயர் சொல்லிதான் சொல்லுவாங்க. ஈவேராவே தன் பெயரை ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிட்ட பிறகு இதெல்லாம் கேள்வி கேட்கிற அதிகாரம் யாருக்கு கிடையாது. அதே போல நீட் மட்டுமே உலகம் இல்லை அப்படிங்கிறார். கடந்த ஸ்பீச்ல எல்லாம் நீட் பற்றிய நிலைப்பாடுகளை ரொம்ப காரமான நிலைப்பாடு வைத்தவர். நீட்டை தாண்டி பறந்துபட்டது உலகம் அப்படிங்கிறார். நீட் சார்ந்த சூசைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மெசேஜ் நான் வரவேற்கிறேன். நீட் மட்டுமே உலகம் இல்லை, தமிழ்நாடு அரசியல் நீட்டை தாண்டி போகணும். நீட் என்பது யதார்த்தம், இட் ஹஸ் கம் as a reality. அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு தமிழக அரசியல் போறதுக்கு விஜய் சொல்றது உதவும் சொன்னா நான் அதை வரவேற்பேன். இது திமுகவுக்கு விழுந்த ஒரு குட்டாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி பணநாயகம் தேர்தலில் மேலோங்குது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அடுத்த தேர்தலில் இன்னமும் கூட வண்டி வண்டியா கொட்டுவாங்க பணத்தை, ஸோ அதுக்கு பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறது. இது தமிழ்நாட்டில் நீண்ட காலமா ஒரு கன்சர்னா பாக்குறோம். அதை அவர் அட்ரஸ் பண்றத பொறுப்பா பாக்குறீங்களா? விஜய் நடித்து வெளிவர போகுதுங்க ஒரு படம், ஜனநாயகம்னு ஒரு படம் வெளிவர போகுது இல்லையா? ஆமா. அதுல பிளாக்ல டிக்கெட் விற்காம விஜயை பார்த்துக்க சொல்லுங்க. ரசிகர்கள் சினிமா கட்டணம் எவ்வளவோ அதை மாத்திரம் கொடுத்து படம் பாருங்க, எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்காதீங்க, பணநாயகத்துக்கு வழிவகுக்காதீங்கன்னு சொல்லுங்க. தனது திரைப்படத்திற்கு ரசிகர்களிடமிருந்து சுரண்டல் மூலமாக பணம் பெற்றுதான் வண்டி வண்டியா கொட்டி தான் ஒரு திரைப்படம் ஓடுது. அது முதல் காட்சிக்கெல்லாம் எவ்வளவு செலவழிக்கிறாங்க ஒவ்வொரு ரசிகரும். சினிமாவுக்கு இவ்வளவு செலவழிக்கிற ஒரு இடத்துல இருந்து கொண்டு அரசியலை பற்றி ஒரு பேசி அரசியலை சுத்தப்படுத்த முயற்சிப்பது என்ன அர்த்தம் இருக்கு? அந்த சினிமாவை முதல்ல சுத்தப்படுத்த சொல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.